சூப்பரா இருக்கு. Perfect taste. Wow. I love myself. Hi guys, நமஸ்காரம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் டிலைட். நம்ம போன வீடியோல குனாஃபாக்கான சேமியா எப்படி பண்ணோம்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அந்த ஆக்சுவல் குனாஃபா ஸ்வீட் எப்படி பண்ணாங்கறத பார்க்கலாம். போன வீடியோ பார்க்காதவங்க லிங்க் நான் வந்து இங்க கொடுக்குறேன், பாருங்க. இப்போ நம்ம இந்த குனாஃபா ரெசிபி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து குனாஃபாக்கான ஷர்பத் ரெடி பண்ணிக்கணும். ஷர்பத்னா சுகர் சிரப் தான். குனாஃபாக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த சுகர் சிரப் எப்படி பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கப்பு சர்க்கரைக்கு 1.5 கப்பு தண்ணி. இப்போ இது அடுப்புல வச்சு லோ ஃப்ளேம்ல சிரப் குக் பண்ண வைக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரை எல்லாம் ஃபுல்லா கரையறவரை நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மீடியம் ஹீட்ல வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போறோம். இப்போ நம்ம சுகர் சிரப் வந்து 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இது ஒரு 1 மினிட் கொதிச்சா போகிறோம் இனிமே. இப்போ நம்ம 1 மினிட் கொதிச்சு எடுத்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சட்டில் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரோஸ் வாட்டரோ இல்லைன்னா ஆரஞ்சு பிளாசம் வாட்டரோ இல்லை ஏதாவது உங்களுக்கு எசன்ஸ் ஊற்றிக்கணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம இதில் நம்மளுக்கு வேண்டிய எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் இதை ஊற்றிட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து மாற்றி வச்சிடலாம். இந்த குனாஃபா வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பேக் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஆத்தென்டிக்காக, அதாவது ஒரிஜினலாக அவங்க வந்து அடுப்பில் வச்சு சுட்டு எடுப்பாங்க. அது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக்கிங் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இங்கே வந்து 500 கிராம்ஸ்க்கு இந்த குனாஃபா சேமியா எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு வெண்ணெய் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குனாஃபாவை நம்ம குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு வெண்ணெய் நீங்கள் வந்து மிக்சிலையும் போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு பல்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படின்னு நீங்கள் கையில் கூட பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த குனாஃபாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ரஃப்லியே கட் பண்ணாலும் பரவாயில்ல தான். இப்படி கட் பண்ண முடிஞ்சக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து நெய்யோ இல்லை வெண்ணெயோ போட்டு கோட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு மேலாக இந்த வெண்ணெய் வந்து எல்லா ஸ்ட்ராண்ட்ஸுக்கும் கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது கையை போட்டு பிசைஞ்செல்லாம் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் மேலாக நம்ம ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. இல்லைன்னா இது வந்து ஒரு மாதிரி மெத்துன்னு ஆகிடும். இப்போது இதில் இன்னும் இருக்கிற வெண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பேட்சாக நம்ம வெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா அது கரெக்டாக வரும். அதாவது எவ்வளோ வெண்ணெய் வேண்டியிருக்கோங்கிறது நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இதை நல்லா நம்ம பட்டரில் கோட் பண்ணியாச்சு. இப்போ இது மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம இதில் வந்து வெண்ணெயை தடவி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போது அடுத்த ப்ரொசீஜர், நம்ம பேக் பண்ணுற டின்னை மேக்ஸ் பேப்பர் போட்டு அது மேலே கொஞ்சம் பட்டர் வந்து தடவிட்டு இப்போது இது எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஹோல் போர்ஷன் ஃபில் பண்ணாமல் 50-50 ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நார்மலாக இந்த கப்ஸ் இருக்கும். ஸ்டீல் கப் தான், ஃப்ளாட்டாக இருக்கிற கப்போ இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ரோலிங் பின், சின்னதாக ரோலிங் பின் மாதிரி தான் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் சைடில். இப்போது இதில் இருக்கிற ஹாஃப் போர்ஷன் அதில் ஃபில் பண்ண போகிறேன். இது கீழே எங்கேயுமே கேப்ஸ் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணணும். இப்படி ஒரு வாட்டி நம்ம கையில் வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் எங்கே கேப்ஸ் இருக்குதுன்னு. அந்த கேப்பில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லேயர் மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ளாட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம். நல்லா ப்ரெஸ் ஆகணும். இப்போ நம்ம இங்கே கீழே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சைட்ஸில் ஒரு பிளேட் மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி கொடுக்கலாம். இதுவும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம இது குழி மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து சீஸ் வந்து ஃபில் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து நார்மல் மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். பீஸாக்கு யூஸ் பண்ணுற மொசரல்லா சீஸு. இது வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வேறு ஏதாவது சீஸ் இருந்ததுன்னா அது சால்ட்டியாக இருந்தால் ஃபில் பண்ணும்போது சக்கரை தூவிட்டு ஃபில் பண்ணலாம். யூஸ்வலி இது வந்து டர்க்கிஷ் சீஸில் பண்ணுவாங்க. அந்த சீஸ் வந்து நார்மலாகவே சால்ட்டியாக இருக்கும்.
அதுக்காக அந்த சீஸை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கு சால்ட் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சீஸை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ அப்படி நம்மளுக்கு வந்து அது மாதிரி சீஸ் எல்லாம் கிடைக்காதனால நம்ம நார்மலாக இந்த மொசரல்லா சீஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த க்ரீம் சீஸ் கிடைக்கும் இல்லையா, ஸ்ப்ரெட் க்ரீம் சீஸ், அது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த குனாஃபா வந்து சீஸியாக க்ரீமியாக இருக்கும். அதுதான் இந்த குனாஃபாக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது அவரில் ஒரு 25 minutes to 30 minutes வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். இது அவனுடைய மிடில் ரேக்கில் நம்ம வைக்கலாம். நான் வந்து ஒரு 30 minutes வச்சுருக்கேன். நம்ம குனாஃபா இப்போ வந்து அவரில் பேக் ஆகிட்டுருக்கு. நம்ம அடுத்த ப்ரொசீஜரான நம்மளுடைய ஆத்தென்டிக் குனாஃபா பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அது அவர்லேருந்து வரத்துக்கும் ரெடியாக இருக்கும். இதுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம அந்த குனாஃபா டோ வந்து வெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது தான். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பேனில் எப்படி அரேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம குனாஃபாவை சுட சுட அவன்லேருந்து எடுத்துட்டோம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே குனாஃபா சூடாக இருக்கும்போது அந்த ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த இந்த சில்லுன்னு சிரப் வந்து இதில் ஊற்றணும். இது ஆறி போனதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது. குனாஃபா சூடாக இருக்கும்போதே இது மேலே ஊற்றிடலாம். இது பேசிக்கான ஒரு சுகர் சிரப் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் சர்வ் பண்ணிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது சூடாக இருக்கும்போதே இந்த சிரப் இதில் ஊற்றிடணும். நான் இந்த குனாஃபா மேலே கிரவுண்டட் பிஸ்டாச்சியோஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணின்னு இருக்கேன். இதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி குனாஃபா ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ஆத்தென்டிக்கான அடுப்பில் வச்சு பண்ணுற குனாஃபா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஸ்டீல் தவா எடுத்துருக்கேன். இது மாதிரி ஃப்ளாட்டான தவா எடுத்துக்கணும். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இதுவாக இருந்தால் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபு. 2 நான்ஸ்டிக் தவாவாக யூஸ் பண்ணிக்கணும். ஒன்று பெருசாக, ஒன்று அதோட ஒரு குட்டி சைஸில் சூஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஒரே தவாலேயே குக் பண்ணி காட்டுறேன். அது ப்ரொசீஜர் வந்து நான் போக போக சொல்கிறேன் எப்படி நம்ம வந்து அதை ஷிஃப்ட் பண்ணிக்கணுங்கிறத. இப்போ நம்ம இந்த பேனை பட்டர் போட்டு நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே வெண்ணெய் தடவ வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த தவா சைட்ஸ்லேயும் தடவிக்கலாம். நம்மளுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே நிறைய வெண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விடணும். இப்போ க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த குனாஃபா இதில் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இந்த குனாஃபா டவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த எட்ஜஸில் நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கலாம். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எல்லாமே ஈவனாக எங்கேயுமே எந்த ஒரு கேப்புமே இல்லாமக்கி நம்ம இந்த குனாஃபா டவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த குனாஃபா மட்டும் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போகிறோம். நம்ம அந்த பேக் பண்ணதுக்கு ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ண மாதிரி இதுக்கு பண்ணக்கூடாது. இப்போது நம்ம இதுக்குமே ஒரு குழி மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் குனாஃபா வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து இந்த குனாஃபா டவ் வந்து நம்ம வெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது மிச்சமாச்சுன்னா அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது குட்டி கப்லேயோ இல்லை கண்டெய்னர்ஸ்லேயோ கூட வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே அழகாக குழி மாதிரி வந்துட்டு இங்கே நான் வந்து இந்த சீஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். நான் இங்கே சீஸ் போட்டாச்சு. இப்போ இது மேலே மறுபடியும் இந்த குனாஃபா லேயர் போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போது நம்ம பேனை வந்து அடுப்பில் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இதில் வச்ச உடனே நம்ம வந்து இந்த எட்ஜஸில் வெண்ணெயை ஊற்றிட்டே வரலாம் லைட்டாக. இப்போ நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு அது ஃப்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த குனாஃபா வந்து நம்ம வெண்ணெய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மெதுவாக லைட்டாக நம்ம நகத்தை ட்ரை பண்ணணும்.
ரொம்ப ஹார்ஷாக நகர்த்தக்கூடாது. இது இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி ஒட்டி ஒட்டி வச்சுட்டே வந்தோம்னா அது கொஞ்சம் குக் ஆன உடனே கொஞ்சம் நகர்ந்துக்கும். இது ஒரே இடத்துலையே இருந்ததுன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது லைட்டாக நகர்றது. இந்த நகர்ந்தாலே போகிறோம். இது இப்படி அப்பப்போ சைட்ஸில் இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிகிட்டே அதே மாதிரி இந்த குனாஃபா மேலேயும் லைட்டாக அமுக்கிண்டே நம்ம இதை குக் பண்ணலாம். இதுக்கு மேலே மூடியெல்லாம் வச்சு குக் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டவ் மேலே வச்சு பண்ணுற குனாஃபா வந்து கிட்ட 30 மினிட்ஸ் நம்ம அவனில் வச்ச மாதிரி 30 to 40 மினிட்ஸ் குக் ஆகும். நம்ம எது மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கோங்கிறது பொறுத்து இருக்குது. கொஞ்சம் மெலிசான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். பட் நம்ம வந்து நகர்த்தி நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை தீஞ்சு போயிடும். ஸோ நம்ம மெலிசான பாத்திரமாக எடுத்துட்டோம்னா கிட்ட ஒரு 30 மினிட்ஸில் முடிஞ்சிடும். கொஞ்சம் அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்தோம்னா கிட்ட 40 மினிட்ஸ் ஆகும். ஈச் சைடு நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு குனாஃபா போட்டு மூவ் பண்ணும்போது சரியாகவே மூவ் ஆகாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ இது ஈஸியாக மூவ் ஆகிறது. இது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம குனாஃபா ஒரு சைடில் குக் ஆகிடுது. உங்களுக்கு இந்த ஓரத்தில் பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது. இப்போ நம்ம அடுத்த சைடுக்கு ஃப்ளிப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணுறது வந்து நீங்கள் பேனில் பண்ணுற மாதிரி தான் குட்டி பேனில் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது இதை விட பெரிய சைஸ் பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணும். இப்போ நான் பேனில் இல்லாமல் பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன். நான் வந்து இதை விட பெரிய பிளேட்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு வச்சு நம்ம அப்படியே திருப்பிடலாம். நம்ம குனாஃபா இந்த கலருக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை மெதுவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அந்த பக்கத்துக்கு அப்படியே திருப்பி இதில் இறக்கிடலாம். இதை நான் பிளேட்டில் பண்ணுறதுனால நான் இதில் இறக்கின்னு இருக்கேன். நீங்கள் வந்து பெரிய தவாவில் பண்ணும்போது நீங்கள் இறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ண மாதிரி நம்ம அப்புறம் தவால் ஷிஃப்ட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சைடுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இதுக்குமே. நம்ம வந்து வெண்ணெயை விட்டு நம்ம நகர்த்திக்கணும். நீங்கள் இதை விட பெரிய பேனில் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் அந்த பெரிய பேன் வந்து ஒரு வாட்டி க்ரீஸ் பண்ணிக்கணும். அடியில் நம்ம ஃபஸ்ட் இதுக்கு எப்படி க்ரீஸ் பண்ணமோ அதே மாதிரி அந்த பெரிய பேனுக்கும் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அடுப்பில் இறக்கி வச்சிட வேண்டியது தான். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குனாஃபா பேனில் வைக்கும்போது நம்ம எப்படி இதை வந்து ஓரம் நம்ம தள்ளிண்டே பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சைடு பண்ணும்போதும் நம்ம லைட்டாக நகர்த்திண்டே வரணும். அப்பப்போ விட்டு விட்டு வெண்ணையும் ஊற்றிண்டே வரணும். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் எடுத்து இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம குனாஃபா சூடாக இருக்கும்போதே நம்ம சிரப்பு ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மிச்சம் இருந்த குனாஃபா கப் கேக் மோல்டில் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த குனாஃபா சமைச்சு முடிச்ச உடனே அது சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து சுகர் சிரப் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்வீட்னஸ்ஸு. அவளுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கும் போது நீங்கள் இந்த சுகர் சிரப்பை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மிடில் ஈஸ்டர்ன் ரெசிபியான குனாஃபா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வர இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். அதுவரை டேக் கேர், பாய், ஸ்டே டியூன் டு மை சேனல் எத் பாவம் தத் பவதி.